ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடும்போது என்னென்ன பொருள் நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். வெட்டிவேர் பொடி, இது வந்து 50 கிராம் பேக்கெட். நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இந்த பொருள் எல்லாமே கிடைக்கும். மருதாணி விதை, இதுவும் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளை குங்கிலியம், நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெள்ளை குங்கிலியம். நீங்கள் குங்கிலியம் கேட்டால் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் 50 கிராம். எல்லா பொருளுமே நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். குங்கிலியம் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டேன், அதனால் அது குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. இது பால் சாம்பிராணி. சாம்பிராணி வந்து உங்களுக்கு அந்த கட்டியாக கிடைக்கும். பால் சாம்பிராணின்னு கேட்டாலே அவங்களே கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை வாங்கி வந்து நீங்கள் வந்து உடச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே வந்து 50 கிராம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த பொருள் தான் நான் வந்து சாம்பிராணி போடும்போது சேர்ப்பேன். இப்போது இந்த பொருளில் பார்த்திங்கன்னா மருதாணி விதை நம்ம அப்படியே வச்சிடலாம். மற்றது எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அதாவது குங்கிலியமும் பால் சாம்பிராணியும் பவுடர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெட்டிவேர் பொடி வந்து அப்படியே பொடியாக தான் இருக்குது. குங்கிலியம் வந்து கந்திஷ்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. மருதாணி விதை வந்து மகாலட்சுமி கடாட்சத்துக்காக யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி கட்டி சாம்பிராணி, உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து வாசனையாக இருக்கும். வெட்டிவேர் பொடி, இது வந்து சுக்கிரனுக்கு வந்து ரொம்ப உகந்தது. இது எல்லாமே வந்து நறுமண பொருட்கள். மருதாணி விதை மட்டும் அப்படியே வச்சுட்டு குங்கிலியமும் பால் சாம்பிராணியும் பொடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற பிளேட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும். இப்போ நான் இந்த பொருள்லாம் இந்த தட்டில் போட்டிருக்கேன்னா எல்லாமே வந்து தட்டு வந்து நல்ல ட்ரையான தட்டாகவும், நம்ம கையிலையும் வந்து எந்த ஒரு ஈரமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியானது எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் எனக்கு வரும். அப்போ அந்த வாசனை வந்து உங்களுக்கு வெளியே போகாமல் நல்லா வந்து அது அப்படியே வந்து அந்த 4 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பாக்ஸில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னோடய பழசு கொஞ்சம் யூஸ் பண்ணது இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி போட போட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். எப்போவுமே சேஞ்சஸ்ன்றது உடனே தெரியாது. நம்ம யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த நல்லா வந்து ஒரு இது ஃபீல் பண்ண முடியும். அந்த டிவைன் இது வீட்லேயே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாமே நறுமண பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கிறது. எல்லாமே வந்து லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் அதே மாதிரி கந்திஷ்டிக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேர் வெண்கடுகு போடுவாங்க. ஆனால் வெண்கடுகு வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு பலன் கிடைக்கல. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பிராணி வந்து யூஸ்வலாக வந்து வெள்ளிக்கிழமையில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் விசேஷ நாளில் இந்த மாதிரி நாளில் வந்து நம்ம போடுறது இன்னும் விசேஷமாக இருக்கும். நான் வந்து எப்பொழுதுமே வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து 6-7 அந்த சுக்கிரஹோரையில் வீட்டில் பூஜை பண்ணுவேன். அப்போ வந்து இது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சாம்பிராணி போடுறதுனா வந்து ஈவினிங்லேயும் போடலாம். நீங்கள் ஈவினிங் வெள்ளிக்கிழமை வந்து 6 மணிக்கு மேலேயும் போடலாம். குங்கிலியம் வந்து உங்களுக்கு கந்திஷ்டிக்கு நல்ல வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா மருதாணி விதை. இந்த மருதாணி விதை வந்து மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பொருள். இது வந்து நம்ம வந்து இதில் கூட வைக்கலாம். கேஷ் பாக்ஸில் கூட பார்த்திங்கன்னா மருதாணி விதை வந்து வைக்கலாம். மருதாணி விதை, இந்த மாதுளக்குச்சி இதெல்லாம் வைக்கலாம். இப்போ இதில் நான் ஃபுல்லாகவே எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா இது வந்து நமக்கு கெடவே கெடாது. தண்ணி மட்டும் படாமல் வச்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி படாமல் வச்சுக்கிறீங்களோ இது வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வைக்கிற பாக்ஸும் கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வாசனை வந்து உங்களுக்கு எத்தனை மாதமாக ஆனாலும் உங்களுக்கு வெளியே போகாமல் அது அப்படியே இருக்கும். இதில் வெட்டிவேர் பவுடர் வந்து நிறைய இருக்கிறதுனால சில பேர் நினைப்பீங்க இது எப்படி வந்து அந்த புகை வரும்னு. ஆனால் நீங்கள் வெட்டிவேர் பவுடர் போட போட பார்த்தீங்கன்னா புகை வந்து நல்லாவே வரும் உங்களுக்கு. நான் வந்து இந்த பொருள் தான் வந்து சாம்பிராணிக்கு போடுறது. இது வந்து நான் சாம்பிராணிக்கு போடும்போது பார்த்திங்கன்னா சமித்து குச்சி யூஸ் பண்ணுவேன். நான் சமித்து குச்சி யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பவுடர் போட்டோன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த புகை வரும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடது ஏர்டைட் கண்டெய்னர் வந்து நல்ல க்ரிப் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கவுத்தே காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸில் போடும்போது தான் அது வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கும்.
இப்போ சமைத்து குச்சி வந்து நான் எரிச்சிட்டு இந்த பவுடர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.